ஜாதியை சேர்ந்த கட்சி என்பதை போல சித்தரித்தால்தான் பின்னாளில் தான் தெரிய வருகின்றது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பாலிசியும். எல்லாம் கவுன்சிலர்களும் முறையற்ற ஒரு தேர்தலினால் வெற்றி பெற்றார்கள் என்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறாரு. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள். 2026 தேர்தல் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது, மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கின் தற்போதைய நிலவரம் என்ன, இது போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதில் தர சார் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க அவர்கிட்ட நேரடியாக கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். அரசியல்ல நுழையிறதுக்கு உங்களை தூண்டியது எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அரசியல் என்பது வாக்களிக்கிற ஒவ்வொருவரும் அரசியல் இருப்பதாக தான் அர்த்தம். ஓட்டு போட்டாலுமே நீங்களும் அரசியல்வாதி தான். ஏற்கனவே நான் 92, 97 லா காலேஜில் காலேஜ் செக்ரட்டரி, நூற்றாண்டு விழாவோட சேர்மன், இப்படியெல்லாம் இருந்து பல நிகழ்வுகளில் நம்ம பார்த்துருக்கோம். 97க்கு பிறகு பார்த்திங்கன்னா முழு நேர தொழிலில், வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டோம். வழக்கறிஞர் தொழிலும் அரசியலில் ரெண்டுமே ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி ஒரே நேர்கோடாக தான் போயிட்டுருக்கோம். பெரும்பாலான அரசியல்வாதிகள், பெரும்பாலான லெஜிஸ்லேட்டர்ஸ் அண்ட் பார்லிமெண்டேரியன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 70 to 90% லா கிராஜுவேட்ஸாக தான் இருப்பாங்க. அதனால் அரசியல்ன்றது ஒரு புதிதான ஒரு விஷயம் கிடையாது. சார், குறிப்பா பகுஜன் சமாஜ் கட்சியை நீங்க தேர்ந்தெடுத்தது எதனால? சட்டக்கல்லூரி படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அனைத்து மதம், அனைத்து சமுதாயம், அதாவது எல்லா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவரும் ஒரு நட்பாக இருப்பார்கள். மாணவர் கூட்டத்திலே நான் தலைவராகவும் செயலாளராகவும் இருந்திருக்கின்றேன். பின்னாளில் தான் தெரிய வருகின்றது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பாலிசியும் அதே போல் தான் இருக்கின்றது என்று. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஏற்கனவே தலித் பீமாராவ் அசோசியேஷன் என்று ஒரு சங்கம் நடத்தி வந்தார். அந்த சங்கத்தின் மூலமாக யானை சின்னத்திலே முதலாக போட்டியிடுகின்றார். அப்பொழுது போட்டியிடும்பொழுது அவர்களுடைய கவுன்சிலர் வேட்பாளருக்கு நாங்கள் அப்படியே வேலை செய்ய ஆரம்பித்தோம். அந்த வேலையின் அடிப்படையிலே அண்ணன் வெற்றி பெற்றார். அதாவது ஒரு 99 வார்டுகளிலே உள்ள எல்லாம் கவுன்சிலர்களும் முறையற்ற ஒரு தேர்தலினால் வெற்றி பெற்றார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த நேரத்தில் நான் முறைப்படி தான் வெற்றி பெற்றேன். நான் உயர்நீதிமன்றம் சொன்னதற்காக என்னுடைய தொகுதி முறையான தேர்தல் நடத்தினால் நான் அதை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று வழக்காக தாக்கல் செய்தோம். அப்படி வழக்காக தாக்கல் செய்ததின் அடிப்படையிலே அந்த 100 பேரிலே 99 கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்தார்கள். அண்ணன் மட்டும் ராஜினாமா செய்யவில்லை. அதன் பிறகுதான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய ஒரு முக்கிய நபர், இடுமன் என்று சொல்லக்கூடிய நபர், முதலாக டாக்டர் மானே அப்படி என்று சொல்லக்கூடிய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், அவரை சந்தித்து பேசும்பொழுது ஒரு நிபந்தனை வைத்தோம். அந்த நிபந்தனை என்னவென்றால், பகுஜன் சமாஜ் கட்சியை தலைவராக அப்பொழுதே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுப்பேற்க சொன்னார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை என்னவென்றால், பூவை மூர்த்தியார் அவர்கள், எங்களுடைய வாழ்ந்த தென்னாட்டு அம்பேத்கராக இருக்கின்ற பூவை மூர்த்தியார் அவர்களுடைய படத்தை நீங்கள் உங்கள் முன்னோடி தலைவர்கள், அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர்களான நாராயணகுரு, தந்தை பெரியார், கன்சிராம்ஜி, அதுபோல் சாகு மகாராஜ், இவர்களைப் போல எங்களுடைய பூவை மூர்த்தியார் அவருடைய படத்தையும் முன்னோடி தலைவர்களிலே போடுவதற்கு நீங்கள் அனுமதித்தால் நாங்கள் அதை பற்றி ஆலோசனை செய்கிறோம் என்று சொன்னோம். அதே போன்று எங்களுடைய தேசிய தலைவி பெகன்ஜி அவர்கள் அந்த அண்ணன் பூவை மூர்த்தியாருடைய படத்தை போட்டுக்கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்ததன் அடிப்படையிலே பகுஜன் சமாஜ் கட்சியிலே நாங்கள் எல்லாம் இணைந்தோம். இது ஒரு குறிப்பிட்ட தலித் மக்களுக்கான கட்சி என்று தமிழகத்தை பொறுத்தவரை இதற்கு ஒரு முத்திரை குத்த ட்ரை பண்ணுவாங்க. எப்பவுமே நீல நிறத்தில் இருந்தால் அது ஒரு ஜாதியை சேர்ந்த கட்சி என்பதை போல சித்தரித்தால்தான் மற்ற அனைத்து மக்களையும் பகுஜன் சமாஜ் கட்சி ஒருங்கிணைப்பதை இவர்களால் சதி செய்து தடுக்க முடியும். ஆகையினால் பகுஜன் சமாஜ் அனைத்து மக்களுக்கான கட்சி, வெகுஜன மக்களுக்கான கட்சி, சர்வஜன் சமாஜ். எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஒரு பிராமணர், சதீஷ் சந்திர மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர், சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கறிஞர், 18 ஆண்டு காலமாக ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்தவர். அதே போன்று ஒரு இஸ்லாமிய துணை பொதுச் செயலாளர்,
ஸ்ரீதர் என்பவர் தமிழகத்தை சேர்ந்தவர், தேசிய பொருளாளர். இது போன்ற நிறைய அம்சங்கள் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் இருப்பது நம்மை ஒரு கவர்ந்த அம்சமாக இருந்தது. சார், உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம், அதே மாதிரி உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை ஷேப் பண்ண ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன? அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? சட்டக்கல்லூரியுடைய வாழ்க்கை முதலிலே சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தலைவன் என்ற பண்பு என் தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்டது தான். குடும்பத் தலைவனாக யார் ஒருவர் நல்ல முறையிலே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நம்மளை வந்து அட்மின் பண்ணுறாங்களோ, அதை வந்து அடுத்த நம்முடைய சமுதாயம், நம்முடைய சர்க்கிள், அது வந்து நம்ம நாட்டு வரைக்கும் அதை எடுத்துகிட்டு வரலாம். தொடர்ந்து வந்து சட்டக்கல்லூரியில் வந்து 92, 97 வரைக்கும் வந்து கல்லூரியில் பல போராட்டங்கள் அப்படியெல்லாம் நடந்ததன் வழியாக முக்கியமான முடிவெடுக்கின்ற பொறுப்புகளிலே நான் இருந்தேன். அண்ணன் ஆம்சாங் அவர்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே வந்து மக்களின் பேர் கொண்ட பார்வையினால் அந்த அவருடைய சேவை என்ன செய்கின்றாரோ அவருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருந்தோம். பல நேரங்களிலே அது பல கூட்டங்களை வந்து, அதாவது பிகஞ்சி மாயாவதிஜி அவர்கள் வரும்பொழுது பல கூட்டங்களை நானே முன்னின்று ஏற்பாடு செய்வேன். சில நேரங்களில் அவர் தேர்தலிலே போட்டியிடுவார். அப்படி காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையிலே நான் இங்கு முன் வந்து இந்த பொறுப்பில் வர வேண்டிய கட்டாயம் வந்து, அண்ணனுக்கு பின்னாடி இருந்து நான் முன்னாடி வர வேண்டிய தலைவராக அவருடைய அகால மரணம் இந்த தலைவர் பொறுப்பிற்கு நான் முன் வந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கியுள்ளது.